இப்ப நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு டைமே இல்லை, எஸ்பெஷலி ஓல்ட் ஏஜ்ல உள்ளவங்க என்னால சமைச்சு சாப்பிட முடியல, எனக்கு உடம்பு முடியல, வெயிட் கெயின் ஆக முடியல, எல்லா ஃபுட்டும் ஈக்குவலா பேலன்ஸ்டா எடுக்க முடியல, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின்காக எல்லாத்தையும் வாங்கி அதை கரெக்டா டெய்லி எடுக்க முடியல, சமைக்க டைம்ல, இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக. அப்புறம் பெட் ரிட்டன் பேஷண்ட், அவங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி, கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு, தென் வந்து போஸ்ட் சர்ஜிக்கலுக்கு அப்புறம் ஹெவியா சாப்பிட முடியல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவே இது மெயினா பண்ணது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓவரால் பல்சஸ், கிரைன்ஸ், நட்ஸ், சீட்ஸ், எல்லா விதமான பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் நவதானியங்கள், அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, எள்ளு, கால்சியம் கிடைக்கணுன்றதுக்காக, அயன் கிடைக்கணுன்றதுக்காக வந்துட்டு, தென் சீட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கு, 6 சீட்ஸ் சேர்த்துருக்கோம், தென் நட்ஸும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பவுடரை வந்து டெய்லி பேசிஸ்ல ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ்ல இருந்தே எடுத்துக்கலாம், ஓல்டேஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணல. இது 1 கிளாஸ் ஆஃப் மில்க்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஏலக்காய் ஃப்ளேவர். நம்ம வந்து சுகர் வந்து நாட்டு சக்கரை இல்லை தேன் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை தோசை மாவோட சேர்த்து தோசையா சாப்பிடலாம், இட்லியா சாப்பிடலாம், இல்லை பணியாரமா ஊற்றி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க, ஈஸியா வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளே வாங்கி ரோஸ்டட் பண்ணிட்டு ஸோ கிரைண்ட் பண்ணாதான். இப்போதைக்கு இதோட எம்ஆர்பி வந்து 650 rupees. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் டைம். நம்ம வந்து இது பண்ணும்போது அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இது எல்லாருமே எடுத்துக்கலாம். கண்டிப்பா 2 பவுடர்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த கீரை பொடி, இது சாப்பிடும் போது நிறைய பேர் அந்த ஜாயிண்ட் பெயின் கூட இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எல்லா கீரையும் இருக்கும். வல்லாரை, குப்பமேனி, வாதநாராயணன், பிரண்டை, நெல்லிக்காய், கருவேப்பிலை, அந்த மாதிரி. இப்ப ஒவ்வொருத்தவங்க அதை வாங்கி ஆஞ்சி அந்த மாதிரி சமைக்க முடியாது. ஸோ இதை வந்து தண்ணியில போட்டும் குடிக்கலாம், தேன்ல கலந்து சாப்பிடலாம், இல்லை கொதிக்க வச்சு குடிக்கிறது இன்னும் நல்லா பெனிஃபிட்ஸ் தரும். இந்த 2 பவுடரை வந்து நான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஓவரால் நியூட்ரிஷன்ஸ் இதுலயே கிடைச்சிடும்.